என்ன சார், திமுகவில் உள்ள ஒரு அமைச்சர் காங்கிரஸை இருக்க 1-2 பேரு உயிரை வாங்குறான்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, வார்த்தைகள் எப்படி பேச வேண்டும், மனம் பாதிக்காத அளவில் பேச வேண்டும் என்பது கூட தெரியாதவர் ஒருவர் அமைச்சராக இருக்கிறாரே. கூட்டணி கட்சிகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், ஆகவே எனது மனது மிகவும் புண்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவிலே தான் இந்த அமைச்சருடைய பேச்சு முதல்வர் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிலே கூட இருந்திருக்கிறது. பெரியசாமி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னாரு. மதுரை வடக்கு எம்எல்ஏ தளபதி ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு இருக்கா, பூத் கமிட்டி ஆள் இருக்கா. இப்படிலாம் பார்க்கும்போது உங்களை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே தள்ளுவது போல தெரியுதே. திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் 40 சீட்டும் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது அவர்கள் மாயை வலையில் சிக்கியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்பவர்களை பற்றி நான் கூற விரும்புகிறேன். ஆகவே மதசார்பற்ற கூட்டணி இணைந்துதான் வெற்றி பெற்றது. எனக்கு ஒரு சந்தேகம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. ஏன் சார்? இதுக்கு என்ன சார், திமுகவில் உள்ள ஒரு அமைச்சர் காங்கிரஸை இருக்க 1-2 பேரு உயிரை வாங்குறான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க நீங்க சும்மா இருக்குது தகுமா? எதிர்த்து கமெண்ட் கொடுத்துருக்கணும்ல. அதாவதுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள், பல தலைவர்கள், பல அமைச்சர்கள் இப்படி பேசுவதை வாடிக்கையாக வைத்து கொண்டிருப்பது வருத்தமடைய செய்கிறது. ஒன்று. இரண்டாவது, வார்த்தைகள் எப்படி பேச வேண்டும், ஒரு கூட்டணி இயக்கத்தை பாதிக்காத அளவில், மனம் பாதிக்காத அளவில் பேச வேண்டும் என்பது கூட தெரியாதவர் ஒருவர் அமைச்சராக இருக்கிறாரே என்ற வருத்தம் இருக்கிறது. காரணம், அவர்கள் பேசுவதைப் போல நாங்கள் பேச மாட்டோம். காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் காங்கிரஸ் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். எங்களுக்கு அரசியல் கற்றுத்தந்த தலைவர்கள் பண்பாடோடு பேச வேண்டும் என்பதையும் சேர்த்தே கற்றுத்தந்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், காந்தி என்ன சொன்னாருன்னா, இயேசுபிரான் சொன்னதைப் போல ஒரு கன்னத்தை அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு என்று சொன்னார்கள். ஆனாலும் நாங்கள் அதற்கு பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டோம், கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் அந்த வார்த்தையை பேசிய போது நான் பார்த்தேன். அது மிகவும் வருத்தத்தக்க ஒரு பேச்சாக்கத்தான் நான் பார்த்தேன். அவருக்கு கூட நான் தொலைபேசியில் அழைத்து என்ன இப்படி பேசியிருக்கிறீர்களே என்று கேட்பதற்கு முனைந்தேன். ஆனால் தொலைபேசி இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அவர் பேசியது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது என்பது மட்டும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் மேலிடத்தின் உத்தரவு இல்லாமல் இப்படி பேசியிருப்பாரா? எனக்கு இது ஒரு சந்தேகம் வருது. இல்லை, மேலிடத்துல வார்த்தையின் ஆழம் மனசை குத்துது இல்லை, ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனை குத்தக்கூடியது இல்லை. அதாவதுங்க, மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்குவப்பட்ட தலைவராகத்தான் நான் பார்க்கிறேன் அவரை. அவருடைய பேச்சிலே நிதானமெல்லாம் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சுற்றி இருப்பவர்கள் இது போன்ற வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை பேசுவது, அவரையே நீங்கள் ஒரு நிகழ்வு கூட உங்களுக்கு தெரியும். பல நேரங்களில் முதல்வர் பேச்சியே, நீங்கள் மூத்த அமைச்சர்கள் என்னை புண்படுத்துகிறீர்கள் என்று அவர் பேசியது அமைச்சரவை கூட்டத்திலே பத்திரிகை காட்சி ஊடகங்களிலே வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும், நீங்கள் கொடுக்கின்ற அறிக்கையும், நீங்கள் பேசுகின்ற பேச்சையும் கூட்டணி கட்சிகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், ஆகவே எனது மனது மிகவும் புண்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவிலே தான் இந்த அமைச்சருடைய பேச்சு முதல்வர் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிலே கூட இருந்திருக்கிறது. ஆகவே முதல்வர் மேலிடத்தினுடைய ஒரு ஒப்புதலோடு இதை பேசியிருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. இல்லை, முதல்வர் இவ்வளவு மரியாதையோடு நீங்க பேசுறீங்க,
ஆனால் அந்த முதல்வருக்கு காங்கிரஸ் தன்னோடு கூட்டணி இருக்க வேண்டும் என்று நினைப்பது போல் தெரியவில்லை. இதெல்லாம் பார்க்கும்போது பெரியசாமி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னாரு. மதுரை வடக்கு எம்எல்ஏ தளபதி ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு இருக்கா, பூத் கமிட்டி ஆள் இருக்கா. இப்படிலாம் பார்க்கும்போது உங்களை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே தள்ளுவது போல தெரியுதே. அதாவதுங்க, எப்போவே காங்கிரஸ் யாரும் அவங்க வெளியே தள்ளுற அளவுக்கு நாங்கள் இல்லை. காங்கிரஸ் ஒரு பலமான இயக்கம் என்பதை நான் இந்த ஜெம் டிவி மூலியமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்களை யாரும் வெளியே எங்கள் கூட்டணி வேண்டும் என்பதற்காகத்தான் மரியாதைக்குரிய அம்மையார் கனிமொழி அவர்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே எங்கள் கூட்டணி வேண்டாம் என்று நினைப்பவர்களாக அவர்கள் இருந்திருந்தால் அம்மையார் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை அவர் இல்லம் தேடி சென்று சந்தித்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கூட்டணி தொடர வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்கிறது என்பதற்கு தான் அதனுடைய பொருள். ஆகவே கழுத்தை பிடித்து வெளியே தள்ளக்கூடிய அளவில் நாங்களும் இல்லை, அவர்களும் அப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சரி சார், சமீபத்தில் விருதுநகரில் நடந்த இளைஞர் மாநாட்டில் என்டிஏவுக்கும் தமிழகத்துக்கு தான் போட்டி என்றார். ஆனால் எந்த ஒரு இடத்திலையும் இந்தியா கூட்டணி என்று பேரை சொல்லல. அப்படின்னா என்ன? அதாவது இது மதசார்பற்ற கூட்டணி என்றார். கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி என்ற அந்த வார்த்தையை உபயோகிக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதில் எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் அது சொல்லாதது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை மீண்டும் சொல்ல வேண்டும் அவர்கள். அதே திமுக சேர்ந்தவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் சொல்லாமல் திரு மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்திதான் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோ 40 இடங்கள் அதுதான் வெற்றிக்கு காரணம்ன்றாங்களே. அதாவதுங்க, அப்படி யாராவது சொல்லியிருந்தால் அது தவறான கருத்து. காரணம், காங்கிரஸுக்கும் நேரு குடும்பத்துக்கும், குறிப்பாக ராஜீவ்காந்தி இறந்த மண், குறிப்பாக ராகுல் காந்திக்கு இளைஞர்கள் மத்தியில் தமிழகத்திலே மிகப்பெரிய வரவேற்பு இருப்பது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் 40 சீட்டும் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது அவர்கள் மாயை வலையில் சிக்கியிருக்கிறார்கள் என்று தான் சொல்பவர்களை பற்றி நான் கூற விரும்புகிறேன். ஆகவே மதசார்பற்ற கூட்டணி இணைந்து தான் வெற்றி பெற்றது. எனக்கு ஒரு சந்தேகம், திமுக கூட்டணி ஒரு மதசார்பற்ற கூட்டணியா தமிழகத்தில்? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அடிப்படையில் நீங்க மதசார்பற்ற கூட்டணி சொல்றீங்க? காங்கிரஸ் எங்க இருக்கோ அது மதசார்பற்ற கூட்டணி தான். ஆனா உங்கள் கூட்டணியில் இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறது, அதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் என்டிஏவில் அப்படிப்பட்ட எந்த ஒரு கட்சியும் தமிழகத்தில் இல்லை. அதுதானே உண்மையான மதசார்பற்ற கூட்டணி. இல்லைங்க, நீங்க பார்க்கணும், மதசார்பற்ற கூட்டணி என்பது என்னவென்றால் எல்லா மதத்தினரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதற்கு தான் மதசார்பற்ற கூட்டணி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபியில் என்டிஏ கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த பிஜேபி அங்கம் வகிக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட பிஜேபியில் எம்பி கிடையாது. அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ கிடையாது. அதே போன்று மத்திய அமைச்சரவையில் இன்றைக்கு ஒரே ஒரு முஸ்லீம் அமைச்சரையோ கிறிஸ்தவ அமைச்சரையோ நீங்கள் காட்டவே முடியாது. அப்போ மதசார்பற்ற ஒரு இயக்கம் என்று அதை சொல்லுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அந்த இயக்கத்துக்கு கிடையாது. அது ஆனால் தமிழகத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது என்டிஏ பாஜகவில் எந்த ஒரு முஸ்லீம் இல்லைன்ட்டு. ஆனால் திமுக 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு முஸ்லீம் அதை நிறுத்தி வெற்றி பெற்றதா, எம்பி ஆக்கியதா? சொல்லுங்கள். அப்பனா அதுவும் பாஜக ஒன்று தானே? இல்லை, ஒரு முஸ்லீம் எம்பி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது கூட்டணி. நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்க, எங்களோட முஸ்லீம் லீக் இணைந்திருக்கிறது. அப்படி என்ற மதசார்ப சொல்வதற்கு இருந்தாலே அதுக்கு மதசார்பற்ற கூட்டணி தான். முஸ்லீம் லீக்கை பிஜேபி இணைச்சுக்க சொல்லுங்க, மாட்டாங்க. அதனால தான் அது மதசார்புள்ள ஒரு கூட்டணி, மதசார்புள்ள ஒரு இயக்கம் என்று நாங்கள் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அப்படி சரி. நீங்கள் இப்பொழுது தமிழக சட்டமன்ற தேர்தலில் எதிர்நோக்குவதில் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு
திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி தெரியுது. சார், ஒரு குடைச்சலும் இல்லை. கூட்டணி என்பது இரு பக்கமும் நியாயம் இருக்க வேண்டும், இரு பக்கமும் சேர்ந்து பேச வேண்டும், கலந்து பேச வேண்டும், கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். எல்லா இயக்கங்களிலும் அது இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் கூட இன்னும் முடிவடையவே இல்லை. அவங்க கூட இன்னும் சில கட்சிகள் வரும், நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறி 2 நாட்களுக்கு முன்னால் பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூறியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னும் கூட்டணிகள் முடிவாகவில்லை. அதனால் நாங்கள் அவர்களை கேட்பது என்பது உரிமை. கூட்டணி என்றால் என்ன பொருள்? கூட்டணி என்றால் எங்கள் தேவைகளை நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுக்கு அதிகமான இடங்கள் வேண்டும், ஆட்சியிலே பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், வாரியங்களில் இடங்கள் வேண்டும். அப்படி என்று கேட்பதுதான் கூட்டணி. கூட்டணி அமைச்சரவையில் பங்கு கேட்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? அதாவது அவங்க தான் சொல்றாங்களே, தமிழகத்தில் எப்பொழுதுமே கூட்டணிக்கு, ஆட்சிக்கு, அதிகாரத்தை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஏங்க, தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கன்னா 2006 96 எம்எல்ஏ தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சது. 38 எம்எல்ஏ காங்கிரஸ் 5 ஆண்டுகள் அவர்கள் ஆளுவதற்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஆகவே தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா அன்றைக்கி எதுக்கு 2006 96 சீட்டு மட்டும்தான் ஜெயிச்சாங்க? வெற்றி பெறுவதற்கு 118 சீட்டு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். 96 தான் அவங்க கிட்ட இருந்தது. ஆகவே தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு பிழைக்க தெரியாது. இல்ல நாங்க காங்கிரஸ் பிழைக்க தெரியாது. இல்ல தமிழகத்தில் காங்கிரஸை வளர்க்கணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் அப்பொழுது இல்ல. ஆனா அதுவே 2024 இதுவே அப்ப அமைந்த U1 அதுல திமுக அமைச்சரவை இடம் பெற்றது. ஏன் நீங்க அமைச்சரவை தமிழகத்தில் கேட்கல? நிறைய கேட்டோம். அப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த திரு EVKSனுடன் நான் தான் சென்றேன். ஆமாம், நான் தான் சாட்சி. டாக்டர் கலைஞர், திரு EVKS, நான் 3 பேர் தான் பேசினோம். EVKS அமைச்சரவையில் பங்கு கேட்டார், கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். யார் யார் பெயரை எழுதி கொண்டு சோனியா அம்மையாரிடம் ஒரு கையெழுத்து வாங்கி வர சொன்னார். சோனியா அம்மையாரிடம் போனோம், அதை பேப்பரை வாங்கி வச்சுட்டு நான் உங்களை கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடலை. அது என்னன்னா, இடையில இங்கே இருக்கக்கூடியவங்க யாரோ அதை தடுத்துட்டாங்க. உங்கள் கட்சியில் இருக்கவங்க தடுத்துட்டாங்க. அதில் சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் கேட்டீங்க, நாங்கள் கேட்டோம், அவரும் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஆனால் அப்போ UPA 1 புதுச்சேரியில் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை, அதே போல தமிழகத்தில் நீங்கள் பங்கு கேட்கக்கூடாதுன்ட்டு திரு கருணாநிதி காங்கிரசுக்கு கட்டளை இட்டதாகவும் அப்படி இல்ல என்றால் UPA 1 கலைஞர் வெளியே வந்துருவேன், உங்களால் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு மிரட்டியதாக சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் சொன்னார் என்பதை 2 வாரங்களுக்கு முன்னாலே ஒரு கூட்டத்திலே திரு பீட்டர் அல்போன்ஸ் பேசியது என்கிட்ட போன் இருக்கு. நான் உங்களுக்கு இறங்கி போகும்போது உங்கள் நம்பருக்கு அனுப்புகிறேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் 7 அமைச்சர் தருவதாக ஒப்புக்கொண்டார். சில பல காரணங்களால் அது தடைப்பட்டு போய்விட்டது என்று 2 வாரத்திற்கு முன்னாலே ஒரு கூட்டத்திலே பேசியிருக்கிறார். ஆகவே அவருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு தர கலைஞர் அவர்கள் தயாராக இருந்தார்கள். சார், பீட்டர் அல்போன்ஸ் ஒரு காங்கிரஸ்வாதியா? அவர் இன்றைக்கு காங்கிரஸ்ல தான் இருக்கார். இப்போ திமுக ஆட்சியில் சுகபோகம் கண்டுவிட்டு இப்போ இது இருக்கிறார். அவர் திமுகவுக்கு நன்றி கடனா தான் இருப்பார். காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் உடையவரா சொன்ன பேரு தான் பீட்டர் அல்போன்ஸ். எனக்கு அதில் மாற்று கருத்து உண்டு. என்றால் அவர் காங்கிரஸிலே மிக சிறப்பான பேச்சாளர், வலுவான வாதங்களை வைக்கக்கூடியவர். அவர் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர். திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக அவர் இருந்த நேரத்திலே அங்கே 18 சீட்டில் 13 இடங்களை காங்கிரஸை வெற்றி பெற செய்தவர். ஆகவே அவரை காங்கிரஸ்காரர் என்று நான் ஆணித்தரமாகவே பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு கூட்டணியிலே இருப்பதனால் கூட்டணி தர்மத்திற்காக அவர்களை ஆதரித்து பேசுவதிலே தவறு இருப்பதாக நான் கருதவில்லை. மாற்று கருத்து இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சிலருக்கு இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கலாம் என்று சில கருத்து இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு பரந்துபட்ட ஜனநாயக இயக்கம், முழு சுதந்திரம் பேச்சுரிமை உள்ள இயக்கம். ஏனென்றால் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கும்போதே பேச்சுரிமை, எழுத்துரிமை வேணும் தான் வாங்கி கொடுத்தோம். அதனால் இந்த இயக்கத்தில் பேச்சுரிமை இல்லைன்னா அப்புறம் எந்த இயக்கத்திலையும் இருக்காது. அதனால் 2 கருத்து உள்ளவர்களையும்
இருக்கிறார்கள். ஆனால் இறுதியாக மேலிடம் எடுக்க முடிவுக்கு 2 பேருமே கட்டுப்படுவார்கள். ஆனால் நீங்க சொல்றீங்கல்ல, காங்கிரஸில் இருவேறு அணியாக இருக்கிறதுன்ட்டு, அதாவது திமுகவோடு செல்ல வேண்டும் என்று ஒரு அணியும் விஜயோடு செல்ல வேண்டும் என்று ஒரு அணியும் இருக்கு. ஆனால் திமுகவோடு செல்லக்கூடிய அணியுண்டு எல்லாமே பழுத்த பழங்கள், ஏதாவது அனுபவிக்க வேண்டும், சுகத்தை அனுபவிக்க வேண்டும், தங்கள் வாரிசுகளுக்கு ஒரு எம்எல்ஏ பதவி வாங்கி கொடுக்க வேண்டும், அப்படிப்பட்டவர் தானே இருக்கிறாங்க. ஆனால் விஜயோடு போக சொல்ல இளம் ரத்தங்கள் சார், அவங்க கட்சியை வளர்க்க ஆசைப்படுற அவங்கள நீங்க ஒரு சொட்ட சொல்றது நியாயமா? அதாவதுங்க, எங்க இயக்கத்திலேயும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆமா, அந்த இளைஞர்கள் கேட்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். மாறுபட்ட கருத்து இருப்பது எல்லா இயக்கங்களிலும் சகஜமான ஒன்றுதான். நீங்க அதிமுக எடுத்துக்கங்க, மாறுபட்ட கருத்து இருந்ததுனால தான் ஓபிஎஸ் வெளியே போனார், டிடிவி வெளியே போனார், அம்மையார் சசிகலா போனார்கள். ஆகவே எந்த இயக்கத்திலும் மாற்று கருத்து இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு கூட பாருங்கள், பிஜேபியில் திரு அண்ணாமலை அவர்கள் திடீரென்று நீக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? அங்கேயும் மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. ஆகவே மாற்று கருத்துக்கள் இல்லாத இயக்கம் இந்தியாவில் எதுவுமே இருக்க முடியாது. மாற்று கருத்துக்கள் நிச்சயமாக, மாற்று கருத்துக்கள் இருந்தால்தான் அந்த கட்சி சுதந்திரமாக இயங்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தா 1996 காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தல் எப்படி கண்டதோ அதே போல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியோடு வைக்கவில்லை என்றால் 2ஆக உடையும் என்றாங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். காரணம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு வலுவான ஒரு தலைமை ராகுல் காந்தி என்ற ஒரு தலைமை இருக்கிறது. ராகுல் காந்தியை பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையின் அடையாளமாக இருக்கிறார். யார் வேணாலும் அவரை அணுகி பேச முடியும். அன்னை சோனியா காந்தி அவர்கள் எளிமையின் அடையாளம். பிரியங்கா காந்தி பாருங்கள், நீங்கள் யார் போனாலும் இந்திரா காந்தி எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்காங்க. அதனால் ஒரு அடையாளம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த இயக்கம் பிரியும் 96 போல இது உருவாகுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது என்பதிலே எனக்கு எல்முனை அளவு கூட எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. உருவாகாது என்பதிலே நான் திடமான நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆனால் திமுக விட்டுடுமா? நீங்கள் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் திமுக பல கட்சிகள் பிளந்து பார்த்தது. இப்போதுக்கு உதாரணம், நடைமுறையில் பாமகவை 2ஆக உடைத்து இருக்கிறது தன்னுடைய சுகபோகத்துக்காக. ஏன் அப்படி காங்கிரஸ் செய்யாது என்று உறுதியை சொல்ல முடியுமா? அப்படி உடையாது என்று சொல்ல முடியுமா? அதாவதுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தது திமுக என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அது அவர்களுக்குள்ள மிகப்பெரிய குடும்ப சண்டை என்று தான் நான் அதை பார்க்கிறேன். அவர்களுக்குள் ஏற்பட்ட குடும்ப சண்டத்தில் அந்த இயக்கம் 2ஆக உடைந்து போனது. அதற்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலேயே அவங்க இல்லையே. அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இல்ல, அப்படி திமுக அதே மாதிரி தானே காங்கிரஸுக்கு அதே மாதிரி நிலைமை. அதாவதுங்க, ஒருவர் பிஜேபியோட போயிட்டார், டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மகன் பிஜேபியோட போயிட்டார். அப்போ இவர் பிஜேபியோட போக முடியாது. அப்போ திமுக கூட்டணியில் தான் இவர் வரணும். எங்கள் மதசார்பற்ற கூட்டணிக்கு வந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்காக திமுகவை குறை சொல்வது என்பது ஏற்புடையதாக எனக்கு தெரியும். இப்போ நீங்களே சொல்லி, அதே செல்வ பெருந்தகை சில நாட்களுக்கு முன் பாமக ராமதாஸ் அணியை திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி கூட சேர்த்துக்கணும்னு சொன்னார். அதை எப்படி சொல்லலாம்? நீங்க யார் என்று விசிக தலைவர் திருமா கேட்டிருக்காரு, எம்எல்ஏ பாலாஜி கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்கள் யார் அந்த கட்சிக்குள் உள் நுழைய? மரியாதைக்குரிய அப்படிதான் சொல்றாரு சகோதரர் திருமாவளவன் அவர்களும், என் அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்களும். திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கொள்கை முடிவோடு இருக்கார். டாக்டர் ராமதாஸ் எங்கே இருக்காரோ அங்கே நான் இருக்க மாட்டேன்னு இருக்கார். அதனால் அந்த பேச்சு அவர் சொல்லியிருப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆகவே திருமாவளவனை நாங்கள் எங்கள் கூட்டணியோடு நீண்ட நாட்களாக பயணம் செய்யும் காரணத்தினால் டாக்டர் ராமதாஸ் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அவர் வந்தாலும் இணைப்பது என்பது சாத்தியம் இல்லாதது என்பது தான் என்னுடைய கருத்து.
ஆனா உங்க ஆனால் தலைவர் அது மாநில செல்வ பெருந்தகை தெரியவில்லையே. அது அவர் சொல்லியிருக்க கூடாது. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய விசிகாவினுடைய தலைவர் வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது நாம் அந்த கருத்தை சொல்வதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சரி, நீங்க இப்ப சட்டமன்றத்திற்கு 41 தொகுதிகள் வேண்டும், ஒரு ராஜ்யசபா எம்பி வேண்டும், உள்ளாட்சியில் 20% கேட்கிறீர்கள். அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கா? உங்க கட்சி வளர்ந்து இருக்கா? நிறையவே வளர்ந்துருக்கு. இதோ பாருங்க, நீங்க சத்தியமூர்த்தி பவனுக்கு வாங்க, எல்லா பூத்து கமிட்டிக்கும் 2 பேரை போட்டிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பூத்து கமிட்டிக்கும் 2 பேர் போட்டிருக்கோம். ஃபோன் நம்பரோடு இருக்குது. ரேண்டமாக எடுத்து ஒரு ஃபோன் நம்பரை பேசி பாருங்கள். ஆமாங்க, நான் காங்கிரஸ்காரன், நான் இந்த பூத்தினுடைய உறுப்பினராக இருக்கேன், அந்த பூத்து கமிட்டியில் எலெக்ஷன் நடந்தால் நான் தான் உட்காருவேன்னு சொல்கிற அளவில் ஆட்களை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதை ரெடி பண்ணவர் கூட திரு பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் உண்டான குழு தான் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே பலமான இயக்கமாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே எங்களிடத்துல நீங்கள் வந்து பலமாக இருக்கிறீங்களா என்ற கேள்வியே ஒரு வியப்பாக இருக்கிறது எனக்கு. அதாவது காங்கிரஸ் முழுக்க முழுக்க கன்னியாகுமரியும் திருநெல்வேலி பார்டரும் தூத்துக்குடி பார்டர் தான் வலுவாக இருக்குது. ஏறக்குறைய 10 தொகுதி தான். அப்படி இருக்க 41 தொகுதி நீங்க கேட்கலாமா? அப்படிதானே கேட்கறாங்க. திமுக அப்படிதானே முன்வைக்கிறது, சொல்லாமல் கொள்ளாமல். அதாவதுங்க, திமுகவில் யாரும் அப்படி சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் சில பேர், திரு தளபதி போன்றவர்கள், திரு கண்ணப்பன் போன்றவர்கள், அமைச்சர் பெரியசாமி போன்றவர்கள் இப்படி பேசுகிறார்களே தவிர, ஆனால் இதில் வந்து எனக்கு ஏற்பு கிடையாது. நீங்கள் தனியாக நாங்கள் 234 தொகுதிகளில் ஒரு பேச்சு, ஒரு வாதத்திற்காக சொல்லுகிறேன். நாங்கள் போட்டியிட்டால் எங்களுக்கு 15% வாக்குகளை எங்களால் நிரூபித்து காட்ட முடியும். திமுகவிடம் இவ்வளவு வேண்டி இருக்கு. ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும், 41 தொகுதிகள் வேண்டும், உள்ளாட்சியில் 20%. நீங்க 1996 ஸ்டடியா மூப்பனா ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் திமுக இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குமா? அன்றோடே அதன் கதை முடிந்திருக்கும் இல்ல. அதாவது சில காலகட்டங்களில் சில தலைவர்கள் செய்கின்ற தவறு எங்களை பாதிக்குது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அன்று உங்களுக்கு வெளிச்சம் வளர்ந்திருக்கும். அதுதான் ஒரு திராவிட கட்சி போயிருக்கும், ஒரு திராவிட கட்சியும் எதிர்ப்பு காங்கிரஸ் இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு இல்லையா? அதுதாங்க, சில தலைவர்கள் செய்யும் தவறு காங்கிரஸுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் அதை மறுக்கவில்லை, அது உண்மைதான். உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சில தலைவர்கள் தங்களுக்கு வந்து பல விதமான நன்மைகள், பல விதமான அதிகாரங்கள் தேவைப்படுகின்ற போது மாற்று சிந்தனையை எடுத்து காங்கிரஸுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதாவது காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியிலிருந்து அது மத சார்பற்ற கூட்டணிக்கின்ற அடையாளம் கிடைக்கும். அதுவே வெளியே போயிட்டா திமுக அது கிடைக்குமா? வெற்றி பெறுமா? சிறுபான்மை ஓட்டு வந்துருமா? கஷ்டம். ஆனா பெரும்பாலான கருத்து கணிப்பாளர்கள் காங்கிரஸ் திமுக விட்டு போயிட்டா 50-60 தொகுதி தான் வெற்றி பெறும் என்று. அப்படி இருக்க ஏன் ஒற்றுமையாக உங்களிடம் இல்லை, தமிழக காங்கிரஸ் கமிட்டியிடம்? அதாவதுங்க, 2 பிரிவுகளா இருக்கிறீங்களே. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் எல்லாமே எங்கள் இயக்கத்தில் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் எஸ்ஐஆர் மூலியமாக தான் பீகாரில் வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன வார்த்தை. ஆனால் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மக்கள் வாக்களித்து தான் பீகாரில் பிஜேபி வெற்றி பெற்றதுன்னு சொன்னார். அதை நீங்கள் சொன்னீங்க, கருத்து சொன்னது அதே தான் சொல்கிறேன். அந்த மாதிரி சொன்னவர் கூட ராகுல் காந்தி பக்கத்தில் அழைத்து உட்கார வச்சு பேசுகிறாருன்னா எங்கள் இயக்கம் எவ்வளோ சுதந்திரமான இயக்கமாக, எவ்வளோ பரந்துபட்ட ஜனநாயக இயக்கமாக இருக்கிறது நீங்கள் பார்க்கணும். கருத்து சுதந்திரம் இருக்குது, அந்த கருத்து சுதந்திரம் தான் அதெல்லாம். அதனால் கருத்து சுதந்திரத்திற்கு எங்களிடத்திலே எந்த குறைபாடும் இல்லை. யார் வேண்டாலும் கருத்து சொல்லலாம். அந்த கருத்தை ஏற்புடைய கருத்தாக இருந்தால் தலைமை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இப்போ சிட்டிங்க எம்எல்ஏ இருக்க 18 பேர் திமுக கூட்டணியோடு தான் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி பெறும் என்று நினைக்கிறாங்களே. காங்கிரஸை தமிழகத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லையே.
அதாவதுங்க, அவர்கள் வந்து ஒரு பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மாற்று கருத்தை சொல்ல முடியாது. மாற்று கருத்து ஏன் சொல்ல முடியாது? தலைமை என்ன முடிவெடுக்கிறது அதை ஒற்றி தான் கருத்து சொல்லணும். சட்டமன்ற உறுப்பினர்களாக இப்போ எங்களை போன்றவர்கள் நாங்கள் எந்த கருத்தை வேணாலும் சொல்லலாம். அது இயக்கத்தை பாதிக்காது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, பல பேர் அதில் மாற்று கருத்து உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது வெளியே தெரியாமல் இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் தேர்தல் பொறுப்பாளராக இருந்த கிறிஸ்டோங்கர் போல் வேற யாரும் இப்படி கேட்டது உண்டா? எங்களுக்கு 170 தொகுதிகள் வேண்டும், 117 தொகுதி வேண்டும் என்று தைரியமாக கேட்ட அவரை மாற்ற வேண்டும் என்று திமுக அழுத்தம் கொடுக்கிறது. முகில் வாசனை கொண்டு வரணும்னு நினைக்குது. இதை மேலிடம் செய்யும் இல்லை, செய்யாதுங்க. உங்களுக்கு கிறிஸ்டோங்கருக்கு கிரீஸ் சோடங்கர் மாற்றப்பட மாட்டார் என்று நான் சொல்லுகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, 170 தொகுதிகளை நாங்கள் அடையாளம் கண்டு வச்சிருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய தொகுதிகளாக எடுத்திருக்கிறோம். அதிலே எங்களுக்கு 40 சீட்டுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அந்த 170லேருந்து 40 எடுத்து நாங்கள் வெற்றி பெற்று காட்டுவோம் என்ற ஒரு அடிப்படையில் தெரிவித்த கருத்து தான் அது. ஆகவே கிரீஸ் சோடங்கர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இல்லை, அந்த கிறிஸ்டோங்கர் ஐவர் குழுவோடு திமுகவிடம் தொகுதி பங்கேற்று பேச்சுவார்த்தை நடத்தி டிசம்பர் 15க்குள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கோடு சேர்ந்து 37 நாட்களாச்சு. இதுவரைக்கும் திமுகவிடம் எந்த ஒரு வார்த்தையும் வர. அப்படி என்றால் காங்கிரஸை எந்த நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வைத்துள்ளார் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலையா? அதாவதுங்க, தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. எந்த இயக்கத்திலையும் வந்து ஒரு கூட்டணி முடிவாயிட்டு தொகுதி பங்கீடு முடிந்தது, உங்களுக்கு இவ்வளோ சீட்டுன்னு இன்னும் முடிவாகலை. நாங்கள் இல்லை, கிரீஸ் சோடங்கர் ஒரு வாரத்தில் சொல்லுங்கன்னு சொன்னதில் தவறும் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நாம் விரைவாக நாம் ஒரு முடிவெடுத்து தேர்தல் களத்துக்கு செல்வோம் என்ற நோக்கத்தோடு அவர் தெரிவித்த கருத்து. ஆனால் அதற்கு பிறகு வந்து இருங்க, இன்னும் நாட்கள் இருக்கு, அவசரப்பட வேண்டாம் அப்படி என்று அவர்கள் சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சொல்லுவது அவருடைய சுதந்திரம். காரணம் என்னவென்றால், அவர் கோவாவை சேர்ந்தவர், கொஞ்சம் சுறுசுறுப்பானவர். ஆகவே அவர் வேகமாக களத்தில் இறங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அவர் சமாதானமாகி சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு இருக்கார். இதுதானே தவிர வேற எந்த உள்நோக்கமும் அதற்கு கிடையாது. உண்மையிலே திமுக காங்கிரஸ் தன்னுடன் இருக்கிற கூட்டணியை விரும்புதா? இந்த விரும்புறதுனால தான் அம்மையார் கனிமொழி போய் ராகுல் காந்தியை சந்திச்சாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஆனா ராகுல் காந்தி இதுவரைக்கும் எந்த விதமான எதுவுமே உறுதி கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அதாவதுங்க, அப்பன்னா அவரு விஜயோடு கூட்டணி போக ஆசைப்படுகிறாரா, இங்க கட்சியை வளர்க்க ஆசைப்படுகிறாரு தானே அர்த்தம்? அதாவதுங்க, அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கோம். அது தொடரும் என்று தான் நானும் நம்புகிறேன். அவர்கள் நாங்கள் கேட்கும் இடங்களை கொடுப்பார்கள், அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் அவர்களோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கும் அந்த கூட்டணி மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே ராகுல் காந்தி மாற்று சிந்தனையில் இருக்கிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. சரி சார், தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்கள் இருக்கிறது. அதாவது தேர்தல் நடைமுறை இன்னும் 30 நாட்களுக்குள் வந்துவிடும். நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீர்களா இல்லையா என்பது தெரிந்துவிடும். மிக்க நன்றி சார். வணக்கம்.